சோ மக்களை எப்படி வட்டாரி குன்னோட அனிமே தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படிதான் பேச போறோம். நான் உண்மையா சொல்ல போனா தமிழ் டப்ல ஏகப்பட்ட அனிமே நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ஆனா ஒரு அனிமேவோட எல்லா எபிசோட பார்த்து சிரிச்சு அண்ட் சேம் டைம்ல எமோஷனலா கனெக்ட் ஆனா ஒரு தமிழ் டப் அனிமேனா இந்த அனிமே தான் நான் சொல்லுவேன். லைக் எப்படி வந்து படி டேடிஸ் அப்படின்ற ஒரு அனிமே இருக்கும், அந்த அனிமே கொடுத்த ஃபீல்ல அகைன் இந்த அனிமே கொடுத்துச்சு. பட் அண்ட் சேம் டைம்ல இன்னதான் புகழ்ந்து போது பேசினாலுமே ஸ்கிரிப்ட்லயே வந்து இடம் பண்ணிட்டானுங்க. சிட்டி பேசாதீங்கடா, டென்ஷன் ஆகுதுறானுங்க. சோ எனிவே அதெல்லாம் என்ன விஷயம், இந்த அனிமே எப்படி தான் இருக்கு, இந்த அனிமே யாரெல்லாம் பார்க்கலாம், சோ அண்ட் ஃபைனலி தமிழ் டப் எப்படி தான் இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். சோ அண்ட் சேம் டைம்ல சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ போட்டிருப்பாண்டா அட்டகன் என்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மாதம் ஸ்டார்டிங் ஆனாலே இது ஒரு கொடுமை. எப்பெல்லாம் மாதம் ஸ்டார்டிங் ஆகுதோ அப்போல்லாம் அல்காரிதம் பிரச்சனை வந்துடுது. அந்த மொதல் 10 நாளுன்றது வெறுப்பு மேல ஆகுது. ஸோ வந்து யாராச்சும் இருந்தீங்க மேபி பார்க்காத யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த அட்டகன் என்ன ஃபேக்ட்ஸோட பார்த்து சப்போர்ட் பண்ணுடா ஓகேவா. ஸோ எனிவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்கடா ஓகேவா. சரி ஓகே, நம்ம இந்த வீடியோக்கு இப்போ வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அனிமே நான் உட்காந்து ஒருத்தனை புகழ்ந்து பேசுவேன் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமேவோட ஸ்கிரிப்ட் ரைட்டரா. முக்காவாசி நேரம் அவர் ரூம்குள்ளே இருந்து கதவை சாத்திக்கிறா. அவ எப்ப என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. நோ தப்பாகுதுனா. இது நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு கார்டன் வேணும். என்னது என்னடா இது வாழ்க்கை. ஸோ வந்து உண்மையா சொல்ல போனா ஸ்கிரிப்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குது, நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்குன்னு எல்லாமே கரெக்டா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அது என்ன தப்பாவே இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹீரோவே பட்ட அண்ணான்னு கூப்பிடுறானுங்க, அப்புறம் பார்த்தா அண்ணாவே காதலிக்கிறானுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆன்டி ஒருத்தி இருப்பா, அவன் எடுத்தோடனே வந்து ஹீரோ வந்து அண்ணான்ற மாதிரி தான் வந்து கூப்பிடுவான். அண்ணாக்கு அதிகமாக காசு தரணும் அப்ப நம்ம நினைப்பா. என் பிரதருக்கு நான் அளவுக்கு அதிகமா பணம் கொடுக்கற மாதிரியே தோணுது. ஆனா பொஸ்கு அடுத்த எபிசோட வந்து லவ் பண்ற மாதிரி காட்டுவானுங்க. ஏய் என்னடி நடக்குது இங்க? என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. ஸோ அதனாலேயே வந்து லைட்டாக அங்கங்கே வந்து ஸ்கிரிப்டிங் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது வந்து பங்கமாக ஸ்கிரிப்டிங் பண்ணிருக்காண்டா இல்லை பண்றாரா. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்டிங் பற்றி நான் நல்லா பெருமையாக பேசுவேன். ஸோ கிரன்ச் ரோட்ல ஒரு அனிமே வந்து புகழ்ந்து பேசுறேன்டா இந்த அனிமே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பொண்ணு வாய்ஸ் தான் நம்ம ஹீரோக்கார வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லுவான், என் வாழ்க்கையே வந்து என் தங்கச்சிக்காக தான் நான் வாழ்றேன், என் வாழ்க்கையே வந்து தங்கச்சிக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னடா உருட்டுற, என்னடா இவன் அப்படி பேசுறான் அப்படிமா நினைப்பேன். அந்த தங்கச்சியை பார்க்குற வரையும் அந்த தங்கச்சியை பார்த்துட்டு அப்புறம் இந்த தங்கச்சியாக என்ன வேணா செய்யலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே தோணும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன்ஸ் உங்களுக்கு தங்கச்சி புரியுதா? சரி ஓகே, நான் வாய்ஸும் பாட்டு காட்டுறேன். நான் வாய்ஸ் நான் போட்டு காட்டினா தான் நீ போய் அனிமே பார்ப்பீங்க. ஸோ நான் வாய்ஸும் போட்டு காட்டுறேன் ஓகேவா. வயசு என்ன? டேஸ்டா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு நானே உன்னை பாத்துக்கணும்னு எதிர்பார்க்கறேன். நான் பாட்டி ஆகுற வரைக்கும் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அண்ணா. ஸோ இன்னத்தால வந்து ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ இல்லை சைடு கேரக்டருக்கோ சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்லலாம். இந்த குழந்தைங்க நான் ப்ராப்ளமே சொல்ல மாட்டேன். நோ, நீ இப்படி பண்றதுனா எனக்கு இன்னும் பயமாகுது. என்ன விட்டுனா ப்ளீஸ்ண்ணா. நல்லா பார்த்து போல, பாதியில விட்டு ஓட மாட்டியா? நல்லா பார்த்து போனா விட்டு போக மாட்டேனா. என்னதான் வந்து இந்த வாய்ஸ் கொடுத்தவங்க பெரியவங்க இருந்தாலும் இந்த குழந்தை எனக்கு குழந்தை மாதிரி தான் இருந்துச்சு. என்னால போயிட்ட மாட்டியா ஜோசப், ஓடிடா டேய். ஸோ வாய்ஸ் பக்காவா இருந்துட்டு ஃபன்னு பங்கமா இருந்துட்டு லைக் வந்து நம்ம காமெடி சொல்லும்போது காமெடியா வருது, எமோஷனா பேசும்போது எமோஷனல் வருது. ஆனா இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா சின்ன குழந்தை கேரக்டருக்கும் இந்த கேரக்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த அனிமே பார்த்தாலுமே. அதாவது நம்ம டீமான் ஸ்லேயர் அட்டாக்னு ஃபுல் பண்ணி லட்சுமி எப்படி ரோஷன் ப்ரோ வந்துனேங்கிறாரோ அதே மாதிரி இது இந்த சின்ன குழந்தை கேரக்டர்லாம் இந்த வாய்ஸ் வந்துனே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இது குழந்தை வாய்ஸாடா அப்ப நம்மளுக்கு தெரிய மாட்டேது, ஆனா குழந்தை வாய்ஸ் ஒத்து வைக்கிறானுங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா வாய்ஸ் என்னதான் வந்து குழந்தை மாதிரி இல்ல அப்படினாலுமே அவங்க பேசுற ஸ்டைல்ன்றது குழந்தை மாதிரி இருக்குடா. சோ அதனால வாய்ஸை பொறுத்த வரையும் மச்சான் மரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமேலேயே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணு அட்ராக்ட் பண்ண, என்னையே அட்ராக்ட் பண்ண சனி லியோனா. இது வேலை புண்டைக்கே ஆகாதடா டேய். சட்சுகின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரா. இந்த கேரக்டர் தான் நான் வந்து எனக்கு ஹினாட்டாக்கு அப்புறம் இன்னாட்டா ஹம்மானுக்கு அப்புறம் என்னையே ஒரு பேடியான ஒரு பொண்ணு ஈத்த கேரக்டர்னா இந்த கேரக்டர் தான். உண்மையிலே சொன்னா வந்து நல்ல பொண்ணு வந்து மனசுல ஈர்க்கவே மாட்டுதுங்கடா. வந்து அசிங்கமா பேசின்னு ஏறாடி பர்சனல் லைஃப்லாம் சொல்லுங்கடா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அதான் உண்மையிலே சொல்ல போனா வந்து இந்த வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. வாய்ஸ் சூப்பரா இருக்குது அப்படின்றத விட இந்த கேரக்டரே சூப்பரா இருக்குது. அப்படியே கேரக்டர் பார்க்கும்போது அப்படியே பார்த்துனே இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இது. ஹே இருடா, என்னடா பண்ற? சோ இனி அந்த வயசும் போட்டு காட்டுற பாருங்களா. நவுதோ என்ன ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷம்.
என்னோட பேரு சாட்சுகி. சொல்றத கேக்குற வரைக்கும் நான் உன்னை விட போறது கிடையாது. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி வந்து வாய்ஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து சேம் டைம்னா இல்லை, எப்பயுமே சூப்பராக தான் இருந்தது வாய்ஸ். இந்த வாய்ஸ் தமிழ்ல இப்போ நான் குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இந்த வட்டாரி கொண்டு அனிமேல இந்த வட்டாரி தாண்டா வந்து பவர்ஃபுல். இந்த அனிமேக்கு இந்த பொண்ணு தாண்டா ஹீரோயின். அண்ட் சேம் டைம் வந்து ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து குழப்பறானுங்க. லைக் வந்து இந்த பொண்ணு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, எதுக்கு அவன் வந்து தோட்டத்தை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு ஒத்துக்குள்ள விஷயமா இருந்துட்டு ஓகேவா. ஸோ அதனாலேயே வந்து இந்த பொண்ணோட வாய்ஸ் நான் குறைய சொல்ல மாட்டேன், சூப்பரா இருக்குடா. அண்ட் சேம் டைம்ல வந்து இது ஒரு கேரக்டர் வாய்ஸும் சூப்பரா இருக்கு. கேரக்டரே சூப்பரா இருக்குடா. இந்த அனிமேயோட ஜாப்பனீஸ் பண்ண தெரியுமா, அவனே சூப்பரா பண்றான், ஒத்தா பண்றான். சோ இன்னும் ஒரு அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும் அப்படின்னு நான் பார்த்தா இந்த ஊத கலர் முடி வச்சுன்னு ஒருத்தி வருவா. ஸோ வந்து அவளை பார்க்கும்போது ஒரு மனசு வருத்தமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒருத்த 2 கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த அனிமேல மட்டும் அவனுக்கு எப்படி குடுப்பணுமா இருக்கான்னு தெரியடா. இந்த அமைதியா இருப்பானுங்க, வந்து சிங்கிளா இருப்பானுங்க, நல்லவங்களா இருப்பானுங்க, அவனுக்கு எல்லாம் சூப்பரா அமைதி. ஆனா ரியல் லைஃப்ல ஒருத்த கஞ்சாடி சிகரெட் பிடிக்கிறானுங்க, அவனுக்கு அமைதிடா. டே ஒத்தா ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. சரி ஓகே, ஐயோ அதான்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேவா. ஸோ அதனால வந்து இந்த சட்டோரி தானே, அதை சட்சுக்கி வாய்ஸ் வந்து ஒத்தா இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கும் சூப்பரா இருக்கு, கேரக்டர் ஸ்டைலும் சூப்பரா இருக்கு. இந்த வாய்ஸுக்கும் சரி இந்த கேரக்டருக்கும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இதாண்டா குறை அப்படின்ற மாதிரி குறையே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஐடியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா 10 பொறுத்தும் பக்காவா இருக்குது மாப்பிள்ள அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதனால இதுலயும் மச்சான் மரணம்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வாய்ஸ். ஸோ ஹீரோ வாய்ஸ் சொல்லும் போதும் வந்து தப்பே சொல்ல மாட்டேன்டா. ஸோ உண்மையாக சொல்ல போனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டூடியோவும் சரி இந்த வந்து வாய்ஸ் ஆக்டருமே சரி பக்காவாக பண்ணிருக்கானுங்க. எப்படி ப்ரோ இந்த நேம் மட்டும் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது கடைசியில் சொல்கிறேன். அதில் ஒரு நூடுல்ஸ் ஒன்று இருக்குது, நான் பொறுமையாக சொல்கிறேன் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹீரோட வாய்ஸ் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஹீரோ வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். உன் தம்பிக்கு ஒரு அக்கா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. மறுபடியும் நீயா எவ்வளவு தைரியம் இருந்தா குட் மார்னிங் சொல்லுவேன். எதுக்கு என்ன காரியம் பண்றா இவன்? எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ண? ஸோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோட வாய்ஸ் வந்து பக்காவாக தான் இருக்கு. ஸோ வந்து ஹீரோட வாய்ஸும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்களா ரெகுலர் மாதிரி இல்லாமல் இது இந்த கேரக்டருக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க. ஸ்டூடியோ பக்காவாக சூஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ என்ன பொறுத்தவரைமே வந்து பங்கமா பண்ணுறானுங்க. லைக் ஹீரோ கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது. அதுவும் ஹீரோவோட ஸ்கில்ஸும் சரி அண்ட் சேம் டைம்ல சட்சுக்கின்ற ஸ்கில்ஸும் சரி. ஸோ வந்து எங்கெல்லாம் காமெடியாக பேசுகிறோமோ அந்த இதெல்லாம் போட்டு எஃபர்ட்டை போட்டு பேசியிருக்கானுங்களா. அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலிட் கூட வந்து இந்த எமோஷன் போட மாட்டானுங்க. ஆனா இதுல போட்டுருக்கானுங்க எமோஷன். அதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் அனிமே பார்ப்போம், ஆக்ஷன் அனிமே பார்க்கும்போது நீங்க கோவமா பேசுறடி அவன் திட்டுறான் பண்ற திருப்பி திட்டுறா அப்ப நம்ம நினைப்போம். ஆனா இதுல சூப்பரா பண்றானுங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல போய் எமோஷன் வாரி அச்சிக்கிறானுங்க சாணி மாதிரி. உடனே சாணின்றது 60 ரூபாய் பார்க்காதீங்க, அது ஒரு வந்து மருந்து மாதிரி பாருங்க, நல்லா இருக்குன்றத பாருங்க, புரியுதா. உடனே என்ன ப்ரோ தமிழ் டப்பிங் சாணின்னு சொல்ற சொன்னா சா வச்சிருவேன். ஏற்கனவே அவன் மேல காண்டாகிறா இதெல்லாம் சொல்லி பரவ விட்டு அடிக்க விட்டுறாதீங்கடா. எனிவே ஹீரோ வாய்ஸ்ன்றது ஒரு ஒத்தனா வாய்ஸ் பக்காவா இருக்குது மச்சான். ஸோ அண்ட் சேம் டைம்ல வந்து நம்ம சட்சுக்கியும் சரி அந்த பிங்க் கலர் காரையும் சரி அந்த குழந்தையுமே சரி. ஸோ 4-5 கேரக்டர் வந்து பக்காவாக தான்டா இருக்கு. ஸோ அது தப்பே சொல்ல மாட்டேன்டா. ஸோ அப்படியே வந்து அடுத்த காலத்துக்கு வச்சு இந்த அனிமே எப்படி மச்சான், இந்த அனிமே வந்து யாரெல்லாம் பார்க்கலாம், இந்த அனிமே பார்க்கலாம் வேணாமா அப்படின்ற கருத்துக்கு இருக்கும். ஸோ உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அனிமே வேணும் அப்படின்னாலுமே இந்த அனிமே பார்க்கலாம். ஏன்னா உள்ள நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சண்டை இருக்காது, வேற மாதிரி சண்டை இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே தயவு செஞ்சு டிவியில் பார்த்துடாதீங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து இந்த ஸ்பீக்கர்ல போட்டு பார்க்கறது அண்ட் சேம் டைம்ல வந்து யாருமே பக்கத்தில் வச்சு பார்த்து தொலைஞ்சிடாதீங்கடா. பார்த்து தொலைஞ்சோம் மானம் கிட்டு போயிடும்டா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மட்டம் பண்றானுங்க, 2வது எபிசோட்ல மட்டம் பண்றாங்க. லைக் வந்து ரொம்ப கிடையாது, லைக் வந்து ஜஸ்ட் ஒரு முத்தங்கள் அப்போ கட்டி பிடிப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அதையும் வாய்ஸ் கொடுத்து கொடுவா பண்றாங்க. தமிழ் டப்பிங்ல ஓகே நார்மல் லைக் வந்து நல்லா பண்றானுங்க. ஆனால் ஜாப்பனீஸ் அப்படி கத்துறானுங்க ஐயோ. ஸோ அதனாலேயே வந்து எல்லாரும் உஷாரா பாருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் டிவியில் பார்க்க தகுத்துருங்க அப்படி சொல்லுவேன். அப்புறம் ஏதாவது ரொமான்ஸ் டைப் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையாக சொல்ல போனா எல்லாருமே லைக் அனிமே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அனிமே இந்த அனிமே நான் சொல்லுவேன். உடனே வந்து ஆக்ஷன் திங் சண்டை போட்டுப்பீங்க லைக் சோலோ லிங்க் ஒன் பீஸ் நருட்டோ போன்ற அடியே பார்க்குறவங்கலாம் நான் ஏன் ப்ரோ பார்க்கணும், நான் ஒரு பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படி கேள்வி வரும். உண்மையில சொல்ல போனா இந்த அனிமேல என்ன கொஞ்சம் ரொமான்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா. ஸோ ரொமான்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கிஸ்ஸிங் இல்லையா. ஸோ ஜாலியா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க சிரிச்சிடும். ஓகே 2 மடங்கு நடக்கும். ஸோ ரொமான்ஸ் மாதிரி கையை போச்சுன்னு என்னமா பண்ற சாப்பிட்டியாமா, நான் சாப்பிடல நீ வந்து ஊட்டி விடு, இது மாதிரி எல்லாம் வந்து கேவலமா பேச மாட்டானுங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பாருங்க ஒரு ட்ரெஸ் சொல்றது இந்த அனிமே பார்க்கும்போது ஒரு கோவம் மனசு வலி பொண்ணு ஏமாத்திருப்பால அந்த வலி இந்த வலி சொல்லிட்டு எல்லா வலியும் மறைஞ்சு போயிடுறா. ஏன் அக்காட்சுக்கில இருக்கிற ஒருத்தன் வலிச்சு வந்து பங்க வச்சா கூட அந்த அக்காட்சுக்கே வந்து பிராண்டா அழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு இருந்த அனிமே. ஆனா இதுல என்ன எனக்கு ஒரு சிரிப்புனா தமிழ் டப்பிங் பார்த்து நான் சிரிச்சிட்டேன்டா அப்படின்னும் போது எனக்கே
ஆஹா அப்ப நம்ம தோணும் நான் ஆல்ரெடி வந்து சிரிச்சிருக்கேன். ஆனா வந்து ஒரு அனிமே அப்படியே பார்த்து ஓகே 3வது எபிசோட் 4வது எபிசோட் நான் பார்க்கலாம் அப்ப நம்ம மைண்ட் திங்க் போன ஒரு அனிமே இந்த அனிமே சொல்லுவேன். ஸோ அதனாலேயே வந்து எல்லாரும் பார்க்க கூட வேண்டிய ஒரு அனிமே, ஆனா எல்லாரும் தனியா பார்க்க வேண்டிய ஒரு அனிமே சொல்லுவேன். ஓகேவா? ஸோ கூடதோட பார்த்து வச்சுட்டு அது என்ன வந்து அடிக்காதீங்க. ஸோ எல்லாருமே தனியா பார்க்கறது மேல். ஸோ எல்லாருமே தனியா பார்த்துக்கோங்கடா. ஓகேவா? ஸோ மற்றபடி சொல்றது எதுவுமே இல்லடா. ஸோ அனிமேல வந்து கொஞ்சம் லாஜிக் இடிக்கும். ஸோ வந்து அங்கங்க லாஜிக் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உள்ள காமெடி போகுது அப்படின்னாலே கொஞ்சம் லாஜிக் இடிக்க தான் செய்யும். பட் அனிமேல வந்து ஆக்ஷன் இல்லாதனால வந்து உங்களுக்கு லாஜிக் அப்படின்ற விஷயம் தேவை கிடையாது. ஸோ ஃபன்னா எடுத்துன்னு போறானுங்க. ஸோ ஃபன்னா இருங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து வட்டாரி கொன்னி சாரா போட்டுருப்பானுங்க. நான் கூட பார்த்தேன் இது டாய் தான் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்புறமா தெரியுது டாய் மாதிரியான டாய் கிடையாது. காட்டுவானுங்க எனக்கு காட்ட மாட்டானுங்க. புரியுதா? ஆனா காட்டுறேன் இல்ல காட்டுறானுங்க. ஒரு பாத்ரூம் சீன் ஒன்று வரும். ஸோ அதில் உசாரா இருந்துக்கோங்க. தனியா பார்த்துக்கோங்கடா. அவ்வளோதான். அதான் மேல். ஓகேவா? ஆனா தமிழ் டப்பிங் ஃபன்னா இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ரொம்ப நாள் கழிச்சு திங்க வந்து ஃபுல் மெண்டல் வந்து ஒரு மாசம் கழிச்சு சூப்பரா பண்றாங்க. இல்ல ஃபுல் மெண்டல் வந்துச்சுல. ஸோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ எப்படியோ நானும் ரொமான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொமான்ஸ் அனிமே இல்ல, ஒரு ட்ரெஸ் பஸ்டரான அனிமே. ஸோ எனிவே தமிழ் டப்பிங் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதை பார்க்க போறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் சேம் டைம்ல ஏற்கனவே பார்த்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போடுவீங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இனிமே பார்க்க போறோம் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ எனிவே வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து ப்ளூ பாக்ஸ் போடு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. ப்ளூ பாக்ஸ் பார்த்தா ஏற்கனவே ஜூன் மாசமே வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இதை போடலாம் வேணாமா எனக்கு டவுட்டா இருக்குது. யாராச்சும் ப்ரோ ப்ளூ பாக்ஸ் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சா இல்லை முன்னாடி தமிழ் டப் ரிலீஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு போங்கடா. நான் ஏதோ ஏற்கனவே இருக்கிற ப்ளூ பாக்ஸ் தமிழ் டப்பிங் ரிவ்யூ வந்து இப்போ போட போறேன். ஸோ அதெல்லாம் மட்டும் அதை மட்டும் சொல்லிட்டு போனுங்க. ப்ளூ பாக்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சா இல்லையா, இல்லை இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சேர்த்தலாமா?